ஹலோ கைஸ், இந்த வீக் வந்துட்டு ஃபினாலேங்க. குக் வித் கோமாளியோட ஃபினாலே. இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா போன வீக்கோட கண்டினியூஷன் மாதிரியே தாங்க இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு சின்ன சின்ன அவார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க குக்குக்கு, கோமாளிக்கு. அந்த இதுதான் நடந்துச்சு. இதில் வந்துட்டு ஆங்கராக வந்துட்டு நம்மளோட ராஜுவும் அதுக்கப்புறம் குரேஷியுமே வந்துட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கோமாளிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அவார்ட் கொடுக்க போகிறோம், நெக்ஸ்ட் வீக் தான் ஃபினாலின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாளிஸ் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு அவார்டுன்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா புகழ் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு விஜய் டிவியோட கோட்டுன்னு சொல்கிற நம்மளோட ராமருக்கு வந்துட்டு கூப்பிட்டு அவர் தான் வந்துட்டு இந்த விஜய் டிவி இதோட கோட்டு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பழைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் ஃபன் பண்ணது எல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது செகண்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு சுனிதாவை கூப்பிட்றாங்க. சுனிதாவை கூப்பிட்டு தான் அமரன் மியூசிக் வந்துட்டு வழக்கம் போல் போடுறாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு சிங்கப்பெண்ணு, அதுக்கப்புறம் லக்கி சாமு, இந்த சீசன்லேயும் அவங்க லக்கி சாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்துட்டு பாராட்டி அவங்களுக்கும் வந்துட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. அவங்கள வந்துட்டு எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து உமருக்கு சொல்கிறாங்க. உமருக்கும் உங்களுக்கும் ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது, அது லைஃப் லாங் வரணுன்ற மாதிரி ராஜு ஒரு பக்கம் சொல்லி வாழ்த்துறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை கூப்பிட்றாங்க. சௌந்தர்யாவை கூப்பிட்டவொன்னே வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு டெல்லி அவார்ட்ஸில் அவார்டு வாங்காமல் போனதை பற்றி சொல்லி கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அவார்டு வாங்கிறதுக்காக 4 மணி வரைக்கும் நின்றுட்டுருக்கேரா விடிய காலையில் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுட்டுருக்காரு ராஜுவும் குரேஷும். அதுக்கப்புறமா வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு தெய்வ திருமகள் அப்படின்ற அவார்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க. அப்புறமா சௌந்தர்யாவை பற்றி முதல்ல நான் அவளை பார்த்து பயந்துட்டு இருந்தேன், இந்த வேலையுமே செய்ய மாட்டா, ஆனால் அப்புறம் போக போக அவள் கிராஃப் ரொம்ப சூப்பராக இன்க்ரீஸ் ஆச்சு, நல்லா ஹெல்ப் பண்ணா, எல்லாமே நல்லா வந்துட்டு பேசுவா, இது பண்ணும், டேலண்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க டைலாக்ஸ் மறந்துடுறது, அந்த ராஜு கூட சேர்ந்து பிரியாணி சாப்பிடும்போது ஃபன் பண்ணது எல்லாத்தையும் பற்றியும் சொல்லி கிண்டல் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு போட்டாங்க. செம சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க கூப்பிட்றாங்க சர்ஜனுக்கு வந்துட்டு விஜய் டிவியோட ட்ராகன் சிடபிள்யூசியோட ட்ராகன். ஆனால் இவன் என்ன ட்ராகன் வந்துட்டு நெருப்பு கக்கும், இவன் வந்துட்டு உப்பை தான் அங்கே கக்கிட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சர்ஜன் வந்து ஃபீல் பண்ணி பேசி எல்லோரும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு நினச்சேன், ஆனால் என்னை ஏற்றுக்கிட்டு அவ்வளோ தூரம் இது பண்ணாங்க, எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ராஜு ப்ரோலாம் ஃபோன் பண்ணி இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு நல்லா சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தார். அவருக்கும் அவார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு தங்கதுரையை கூப்பிட்றாங்க. தங்கதுரை தான் வந்துட்டு அன்பானவன், அடங்காதவன், அசுராதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. உங்களுக்கும் சுந்தரி அம்மாவுக்கும் செம்ம பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்கள நான் அம்மா மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுருவார். எங்கள் அம்மா வந்துட்டு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி கொஞ்சம் டெவலப் ஆனவுடனே அம்மாக்கிட்ட சொன்னேன், ஆனால் அம்மா வந்துட்டு இன்னும் நீ நல்லா வாடா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. நான் பெரிய ஆனதுக்கப்புறமா வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம், அம்மாவுக்கு ஏதாச்சும் சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா அம்மா அதுக்குள்ளே இறந்துட்டாங்க. நான் அதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக சுந்தரி அம்மாக்கிட்ட பார்க்குறேன், அவங்கள என் அம்மாவை தான் பார்க்குறேன்னு சொல்ல அப்புறமா சுந்தரிக்கு வந்துட்டு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறாரு. அவங்களும் சந்தோஷமாக அதை வாங்கிட்டு இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, இதுக்கே ஃபீல் பண்ண எப்படி, நான் எப்போவுமே உனக்கு அம்மாவாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரேஷிக்கு வந்துட்டு அவார்ட் கொடுக்குறாங்கங்க. குரேஷிக்கு வந்துட்டு கூப்பிட்டு அப்படியே சூப்பராக அவரோட காமெடி எல்லாமே போடுறாங்க. 80% ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு உன்னோடது தாண்டா இந்த சீசனில், அவ்வளோ சூப்பராக பண்ணேன், நானே நிறைய டைம் படுவேன், நீ கவுண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு ஈக்குவலாக கொடுக்கணுமேன்ட்டு நான் நிறைய மெனக்கெடுவேன்னு சொல்லிட்டு ராஜுவுமே நிறைய சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு தனி ஒருவன் அப்படின்ற அவார்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. உண்மையிலே நீ இதில் வந்துட்டு கிரேட்ரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக குரேஷியை வந்து பாராட்டுறாங்க. இதில் வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு நான் 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு நான் 2 கெட்டப் போட்டப்போ வந்துட்டு நல்லா ஃபேமஸ் ஆனேன். அதில் ஒன்று வந்துட்டு உமருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல சும்மருமே வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. உமர் கெட்டப் போட்டப்போ அவர் பண்ண ஃபன் எல்லாமே வந்து போட்டு காமிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து டாலியை கூப்பிட்றாங்க. டாலிக்கு வந்துட்டு மின்னலே அப்படின்ற ஏதோ கொடுக்குறாங்க அவார்டு. அப்புறம் சந்தோஷமாக அவங்களும் பேசி முடிச்சுட்டு இது எல்லாமே கோமாளிஸ்க்கு வந்துட்டு அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு குக்குங்களுக்காக வந்துட்டு குட்டி குட்டி அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு குக்கான ஃபஸ்ட்டு வந்துட்டு
பிரியாராமனை கூப்பிட்றாங்க. பிரியாராமனை கூப்பிட்டு நீங்கள் எப்போவுமே எதுக்குமே கோவப்பட்டதே கிடையாது, கோவப்படுறீங்களா இல்லையானு எங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது, அவ்வளோ சூப்பர் கூலாக இருக்கீங்க, சிரிச்சிட்டே இருப்பீங்க, என்றும் புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு என்னை எல்லாருமே இப்போ மோலூட்டின்னு தான் கூப்பிட்றாங்க. அது காரணமே வந்துட்டு ஷபானாவும் புகழும் தான். இன்றைக்கி இது வந்து நிறைய பேர் கொடுத்துச்சு அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அடுத்ததான் மதுவை கூப்பிட்றாங்க. மதுவை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு விடாமுயற்சின்னு சொல்லிட்டு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. சந்தோஷமாக அவங்களும் பேசிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கூப்பிட்றாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களால் நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது, இங்கேயுமே நிறைய விஷயம் இதுவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு நாட்டாமைன்ற அவார்டு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஷாக் ஆகி போய் ஆனால் சந்தோஷப்பட்டு அதை வாங்கிட்டு போனாங்க. சுந்தரி அதுக்கா சுந்தரி அக்காவை கூப்பிட்றாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த குக் வித் கோமாளி வந்தது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு பீச்சில் நிறைய பேர் வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்கன்னா அது காரணம் நீங்கள் ஒருத்தவங்க, நீங்களும் தான். சீஷோர் குக் பண்ணுறதுலையும் நீங்கள் எக்ஸ்பர்ட், சூப்பரு, அதனால் வந்துட்டு உங்களுக்கு அன்னபூர்ணி அப்படின்ற அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. எனக்கு எல்லாத்த விட வந்துட்டு இந்த சிடபிள்யூசியில் எனக்கு இந்த இது கொடுத்தீங்களே, எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அவார்டை சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. அடுத்து ஷபானாவை கூப்பிட்றாங்க. டார்லிங் ஆஃப் த சீசன், இவளை பார்த்து நான் நிறைய வாட்டி பொறாமப்பட்டிருக்கேன். நம்ம கூடவே இருக்கிற பையன் வந்துட்டு சரியாகவே படிக்க மாட்டான், திடீர்னு விஸ்வரூபமும் வந்துட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிடுவான்ல, அப்படி பார்த்தது தான் ஷபானா. அவளை பார்த்து நானும் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் நம்மளும் நல்லா பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஷபானாக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்புறம் ஷபானாக்கு வந்து விஸ்வரூபம் அப்படின்ற அவார்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது நந்தகுமாரை கூப்பிட்றாங்க. நான் எப்போவுமே உன்னை விவசாயின்னு தான் கூப்பிடுவேன், எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. அதுவே உனக்கு ஒரு அடையாளமாகிடுச்சு, உன்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஐடியில் வேலை செஞ்சவங்க கூட இப்போ விவசாயத்தில் வந்துட்டு அவங்களோட சம்பாதிச்ச காசு போட்டு அதில் வந்துட்டு இது பண்ணுறாங்க, உண்மையிலே நீ பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து பெஸ்ட்டு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் வந்துட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் உமர் அதுக்கப்புறம் ராஜு 3 பேரும் 3 பாய்ஸாக வந்து பண்ண சேட்டைங்க எல்லாத்த பற்றியும் சொல்கிறாரு. இந்த காம்போ வந்துட்டு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அதை பற்றியெல்லாம் நிறைய பேசினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை கூப்பிட்றாங்க. சௌந்தர்யா யார்கிட்டையுமே எந்த கோவப்பட்டுமே நான் இது வரைக்குமே பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி ராஜு சொல்கிறாங்க. அதனால் உனக்கு வந்து ஸ்வீட் ஆர்ட்டுன்ற அவார்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. அப்புறமா அவங்களும் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு போகிறாங்க. அடுத்தது உமரை கூப்பிட்றாங்க. உமரை கூப்பிட்டோன்னா உமர் வந்துட்டு எனக்கு ஆடு வெட்டி அவார்ட் தானே அப்படின்னு சொல்ல, இல்லை நீ தான் வந்துட்டு சாமிங் இந்த சீசனோட, அதனால் உனக்கு வந்துட்டு அழகிய தமிழ் மகன் அப்படின்ட்டு, நீ காஷ்மீர்லேருந்து வரல, இல்லைடா நான் இப்போ வந்துட்டு அழகிய தமிழ், அதாவது நான் தமிழண்டா, இனிமேல் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதனால தான் உனக்கு அழகிய தமிழ் மகன்ற அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு உமர். அப்புறமா சந்தோஷமாக அந்த அவார்ட் வாங்கிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்துட்டு சுனிதாக்கு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு. அடுத்தது ஃபைனலாக வந்துட்டு ராஜு பாயை கூப்பிட்றாங்க. ராஜு பாய் வந்து செம காமெடி, செம்மையாக வந்துட்டு விஸ்வரூபமாக சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி ஃபைனலுக்கு போனார். இவரை மாதிரி காமெடி வந்துட்டு செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி இப்படின்னு அவரை பற்றின கிளிப்ஸு அதுக்கப்புறம் அவரை பற்றியும் சொல்கிறாங்க. ஃபைனலாக ராஜுக்கு வந்துட்டு தங் லைஃப் அப்படின்ற அவார்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. அவருமே சந்தோஷப்பட்டு அதை வாங்கிட்டு போகிறாரு. இன்னியோட எபிசோடு அதோடு முடிஞ்சிச்சுங்க. செம சூப்பராகவே இருந்துச்சு இன்னியோட எபிசோட். நாளைக்கு இன்னும் சூப்பர் ஃபன்னாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். வின்னர் வந்து ராஜுன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. கன்ஃபார்மாக ராஜுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அது உண்மையிலே நல்ல விஷயந்தாங்க சொல்லணும். ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு பேர் வாங்கின இடத்துல வின்னராக நிற்கிறதெல்லாம் செம்ம கெத்துங்க. அதுலேயே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே அவர் கஷ்டப்பட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பார். நினைக்கும் போது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனால் உமர் ஜெயிக்காதது கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் தட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.